நேற்று பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு வந்து சமூக ஊடகங்களில் வீடியோ வந்து சீமான் அண்ணன் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புனாங்க. அவர் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கல, அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளாக நான் வந்து சண்டை போட்டது மட்டுமே இந்த ப்ரெஸ் மீட் வந்து எடுத்து போட்டுச்சு, நான் சொல்கிற திட்டங்களை வந்து அவங்க வந்து விளம்பரப்படுத்தவே இல்லை. ஏன்னா ப்ரெஸ் மீட்டு ஊடகங்கள் சமூக ஊடகங்கள்னா கட்சி அந்த கட்சி என்ன நல்ல திட்டங்களை சொல்கிறாங்களோ அதை தான் விளம்பரப்படுத்தணும். அவர் வந்து விமர்சிக்கிற மற்ற கட்சி திட்டுறது இதையே விளம்பரம் பண்ணி அவரை வந்து அதனால தான் அவர் வந்து கோபமாகி ஊடகத்தை சந்திக்க போடாமல் இருந்தது. ஏன்னா ஊடகத்தையே மிரள வைக்கிற ஆள் ஒரே ஆள் சீமான் அண்ணன் மட்டும்தான். அவங்க பல கேள்வி சொல்லிட்டு பதில் இருக்கான்னு திருப்பி கேட்பாரு, ஊடகத்தை கேட்பாரு. அந்த அளவுக்கு உள்ள மனுஷன் வந்து எப்படி ப்ரெஸ் மீட்டை பார்த்து பயப்படுவாரு? காரணம் என்னன்னா, இவங்க வந்து செய்கிற செயலில் வந்து அவங்க வியூஸ் போகிறதுக்காண்டி இந்த ப்ரெஸ்ஸும் சரி ஊடகங்கள் சோசியல் மீடியாவும் சரி அவர் திட்டத்தை மட்டுமே பயன்படுத்தி விளம்பரப்படுத்துகிறாங்க. அவர் சொல்கிற திட்டத்தையே விளம்பரப்படுத்தினா இந்நேரம் அவர் வந்து வாக்கு சதவீதம் டவுன் ஆகிருக்காது. அவர் அவ்வளோ வளர்ச்சி திட்டம் சொன்னார், அதெல்லாம் அவங்க வந்து விளம்பரமே படுத்தலை. ஒருத்தவங்க பல கட்சி திட்டத்தை மட்டுமே அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க. இதுதான் அதுக்கு வந்து பதில். இது உலக அரசியல். ராவண தமிழ் தேசத்தை ஃபாலோ பண்ணுங்கள்.